நீ வெறும் வந்து கத்திரத்துல என்ன பண்ணணும், வெறும் அன்பு கூறுறன்னு மட்டும் இல்ல, உன் முழு இருதயத்தோடு உன்னோட மொத்த இருதயத்தோட நீ என்ன பண்ணணும், அவரை அன்பு கூறணும். உன்னுடைய மொத்த ஆத்மாவோட மொத்த மனதோடும், இது எல்லாமே கனெக்டட் பாருங்க. ஒன்னொன்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்து வேற ஒன்ன வந்து அன்பு கூர்ச்சு அப்படின்னாலும் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடும். நீ என்ன பண்ணும், இது மூணுத்துலயுமே என்ன பண்ணும், முழு மனதோட நீ என்ன பண்ணும், கர்த்தரை வந்து அன்பு கூறணும். இது முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் என்னது ஃபர்ஸ்ட். எது ஃபர்ஸ்ட்? தேவனை அன்பு கூறுவதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட்ல இருக்கிறத தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டு, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத தூக்கி செகண்ட்ல போட்டாலும் என்னதான் அதுக்கு பேரு பாவம் தான். ஃபர்ஸ்ட் நான் எல்லாரையும் அன்பு கூறுறேன், அதுக்கப்புறமா நான் தேவனை அன்பு கூறுறேன் அப்படின்னாலும் என்னது அதுக்கு பேரு பாவம். ஃபர்ஸ்ட் யார் அன்பு கூறணும்னு சொல்றாரு? இயேசு தேவனை அன்பு கூற வேண்டும் சொல்றாரு. ஏன்னா இது முதலாம் பிரதான கற்பனை, இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. கர்த்தரை முதலாவது அன்பு கூறதை விட்டு நீ வேற எந்த மனுஷன் அந்த இடத்துல வச்சாலும் அதுக்கு பேர் என்னதான் பாவம் தான். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எனக்கு நீ அந்த முதல் இடத்த கொடுக்கல இல்லையா, அப்ப நீ யார முதல் இடத்துல வச்சிருக்கிறியோ அவங்களே உன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ண சொல்லி தீர்மானி